வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா, சில இடத்துல நீங்க தோக்குறது ரொம்ப சந்தோஷத்தையும் குடுக்கும். ஏன்னா, எல்லாரையும் ஜெயிச்சவன வச்சு பேசணும். தோத்தவன பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? பெருசாலாம் யோசிக்க மாட்டோம். ஆனா, ஒரு வீடியோ பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அ 2 ரெஸ்லர் சண்டை போடுறாங்க. அதுல ஒருத்தர் நல்ல டாமினேட்டரா இருக்காங்க. செகண்ட் அந்த இன்னொரு ஆப்போனன்ட் டீம்ல இருக்க அந்த பெர்சன் வந்து கொஞ்சம் இன்ஜூர் ஆயிடுறாங்க. அவங்களால விளையாட முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வருது. ஆ அவங்க வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. கடைசி வரை விடல. இவங்க ஜெயிச்சுட்டாங்க. அவர் தோத்துட்டாரு. அவரு ரெஃப்ரி வந்து வேகமா கை தூக்கி காட்டுவாங்க இல்லையா? யார் ஜெயிச்சாங்களோ அவர் தூக்கி காட்டும்போது, இவர் டக்குன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் தூக்கி காட்டுன உடனே இவர் டக்குன்னு இறக்கிட்டு, அவர் போய் ரெஃப்ரிட்ட அந்த ஆப்போசிட் கைய மேல உயர்த்தி, அவர ஹக் பண்ணி அவரோட அன்பை காட்டின உடனே அத்தனை ஸ்டேஜில் இருந்த அத்தனை பீப்புளுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் சொன்னதுல சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அவர் ஜெயிச்சாருன்னு சொல்லி கை தூக்குனாங்க. ஆனா அவர் ஜெயிக்கல. ரெஸ்லர் வந்து ஜெயிச்சது இவர் தான். ஆனா இவர் விட்டு கொடுத்ததுனால இவர் தான் ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த இடத்துல. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில மற்றவங்களுக்கான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதுதான் உண்மையான வெற்றியும் கூட. எல்லாரையும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது போர்லேயோ அவர் விளையாட்டுலேயோ இல்லை, அவங்க மனசில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதை ஜெயிக்க பார்ப்போம். அதுக்கு ஒரே ஒரே வழி அன்பு தான். தேங்க்யூ ஸோ மச்.